அரசியல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதற்காக விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களிக்கும்படி வீட்டில் உள்ள பெரியவர்களை குழந்தைகள், சிறுவர்கள் வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்த தாவேக தலைவர் விஜய், அதற்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வேண்டும் என்றால் அடம்பிடித்து சாதிப்பது போல் விஜய்க்கு வாக்களிக்க அடம் பிடிக்க வேண்டும் என ரீதியில் பேசியிருந்தார். இதற்கு சிலர் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் சார்பாக இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதேபோல் தாவேக தலைவர் விஜய்க்கும் கண்டனம் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் 2023ஆம் ஆண்டே குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என தேர்தல் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன எனவும், ஆனால் விஜய் அந்த விதிகளை மீறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விஜய் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளை பயன்படுத்தி வீடியோக்களை உருவாக்குவதை விஜய் நிறுத்த வேண்டும், எமோஷனல் பிளாக்மெயில், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. விஜயின் பேச்சால் வீட்டில் சண்டை போட்டு சாப்பிட மாட்டேன் என குழந்தைகள் அடம் பிடிப்பது மற்றும் குழந்தைகளுக்கு வீடுகளில் மன ரீதியான பாதிப்பு ஏற்படுகிறது என்றும், பிரச்சாரத்தில் குழந்தைகளை விஜய் பயன்படுத்தியதும் தவறு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. அரசியல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதற்காக விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களிக்கும்படி வீட்டில் உள்ள பெரியவர்களை குழந்தைகள், சிறுவர்கள் வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்த தாவேக தலைவர் விஜய், அதற்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வேண்டும் என்றால் அடம்பிடித்து சாதிப்பது போல் விஜய்க்கு வாக்களிக்க அடம் பிடிக்க வேண்டும் என ரீதியில் பேசியிருந்தார். இதற்கு சிலர் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் சார்பாக இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதேபோல் தாவேக தலைவர் விஜய்க்கும் கண்டனம் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் 2023ஆம் ஆண்டே குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என தேர்தல் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன எனவும், ஆனால் விஜய் அந்த விதிகளை மீறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விஜய் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளை பயன்படுத்தி வீடியோக்களை உருவாக்குவதை விஜய் நிறுத்த வேண்டும், எமோஷனல் பிளாக்மெயில், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. விஜயின் பேச்சால் வீட்டில் சண்டை போட்டு சாப்பிட மாட்டேன் என குழந்தைகள் அடம் பிடிப்பது மற்றும் குழந்தைகளுக்கு வீடுகளில் மன ரீதியான பாதிப்பு ஏற்படுகிறது என்றும், பிரச்சாரத்தில் குழந்தைகளை விஜய் பயன்படுத்தியதும் தவறு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. அரசியல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதற்காக விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களிக்கும்படி வீட்டில் உள்ள பெரியவர்களை குழந்தைகள், சிறுவர்கள் வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்த தாவேக தலைவர் விஜய், அதற்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வேண்டும் என்றால் அடம்பிடித்து சாதிப்பது போல் விஜய்க்கு வாக்களிக்க அடம் பிடிக்க வேண்டும் என ரீதியில் பேசியிருந்தார். இதற்கு சிலர் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் சார்பாக இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதேபோல் தாவேக தலைவர் விஜய்க்கும் கண்டனம் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் 2023ஆம் ஆண்டே குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என தேர்தல் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன எனவும், ஆனால் விஜய் அந்த விதிகளை மீறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விஜய் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளை பயன்படுத்தி வீடியோக்களை உருவாக்குவதை விஜய் நிறுத்த வேண்டும், எமோஷனல் பிளாக்மெயில், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. விஜயின் பேச்சால் வீட்டில் சண்டை போட்டு சாப்பிட மாட்டேன் என குழந்தைகள் அடம் பிடிப்பது மற்றும் குழந்தைகளுக்கு வீடுகளில் மன ரீதியான பாதிப்பு ஏற்படுகிறது என்றும், பிரச்சாரத்தில் குழந்தைகளை விஜய் பயன்படுத்தியதும் தவறு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது.